அனைவருக்கும் வணக்கம். இன்று சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, புரட்டாசி மாதம். எல்லா முருகன் கோயிலும் இன்றைக்கி அபிஷேகம் ஆராதனை நடைபெறும். அனைவரும் சென்று கோவிலுக்கு சென்று வருக, முருகனை தரிசிக்குங்கள். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வரம்பேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவன் ஆண்டி பழனி ஆண்டி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, அன்று சினம் கொண்டு மலை மேல் அமர்ந்தாண்டி. நவலோக மணியாக நின்றாண்டி, என்றும் நடமாடும் துணையாக அமர்ந்தாண்டி. அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வரம்பேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி. இந்த மலை மேலே இருக்கிறாரு, பழனி மலை மேலே. அவர் தான் சினம் கொண்டு மலை மேலே இருந்தார்னு. ஆனால் அவர் சினம் கொண்டு மலை மேலே இருக்கலை. கீழே இது திருஆவினன்குடி அப்படிங்கிற இடத்துல தான் மயிலில் சுற்றி அமர்ந்திருக்காரு. மலை மேலே அந்த போகர் சித்தர் நவபாசனத்தில் அந்த சிலை செஞ்சு அங்கே மேலே மலை மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு அலங்காரம் தான் நடக்கும், அபிஷேகமெல்லாம் நடக்காது. சந்தனம் வச்சுருப்பாங்க. அந்த சந்தனத்தை மறுநாள் எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. இந்த திரு ஆவினன்குடி அங்கே தான் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்கும். மயில் வாகனத்தில் அங்கே இருக்கார். அங்கே தான் எல்லோரும் முடி இறக்கி காது குத்துவாங்க, கல்யாணம்லாம் எல்லாம் நடக்கும். அடுத்து இடும்பன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த இடும்பன்கிற ரொம்ப பலசாலி. அவன் என்ன பண்ணியிருக்கான், இது முருகன் பக்தர். அவர் நம்ம ஒரு 2 மலையை காவடி கணக்க எடுத்துகிட்டு அங்கே வைக்கிறான். முதல் மலை இடும்பன் மலை, 2வது தான் பழனி மலை. அதனால் அந்த இடும்பன் மலைக்கு நேர் எதிர்த்தாப்புல இடும்பன் கோயில் இருக்குது. அங்கே போனால் நீங்கள் இடும்பன் கோயிலுக்கு போகலாம், திரு ஆவினன்குடிக்கு போகலாம். மேலே போகணும், விஞ்சில் போகணும், இல்லாட்டா ரோப் காரில் போகணும். அந்த மோட்டர் இது பேட்ரி கார் இருக்குது. அந்த பேட்ரி காரில் நம்ம கிரி சுற்றி வரலாம். நிறைய கார் விட்டுருக்காங்க பக்தர்களெல்லாம், அது ஃப்ரீ தான், அது சுற்றி வரலாம். அதே மாதிரி அங்கே குதிரை வண்டின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லா இடத்துலையும் குதிரை வண்டி தான் இருக்குது. நம்ம குதிரை வண்டியில் போகணுன்னா அங்கே போகலாம். அதனால் அனைவரும் சென்று பழனிக்கு சென்று வருங்கள். நன்றி, வணக்கம்.